இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தின் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக நான் மாற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மறைவாக இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மிடத்திலே ஆத்தும ஆதாயத்தை குறித்த பாரம் இடத்துல காணப்பட வேண்டும். ஆத்தும பாரம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய காரியங்களுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ என்னென்ன நற்கிரியைகள் நன்மைகள் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை குறித்த வைராக்கியம், தேவ பக்தியிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு கனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார். கர்த்தருக்காக பாடு அனுபவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அவருக்குடைய காரியத்திற்காக நம்மை பயன்படுத்துவார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்திற்கின்படி செய்கிறவன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனையே கர்த்தர் பயன்படுத்துவார். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுத்து செய்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை தள்ளி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனையே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து, நான் என் பிதாவினுடைய சித்தப்படி செய்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் வருகிறேன், என் பிதாவினுடைய சித்தப்படி தான் நான் செய்கிறேன் சொன்னார். அவர் கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் போகும் பொழுது அவர் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தும் தேவனிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்களில நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியனாய் இருந்த ஏலியை குறித்து பார்க்கிறோம். ஏலி ஒரு ஆசாரியனாய் இருக்கிறான். அவனுடைய குமாரர்கள் 2 பேர், ஒப்னி பினகாஸ். அவர்கள் கர்த்தர் சித்தமில்லாததை செய்து அவருக்கு பிரியமில்லாததை செய்தபடியினால் அவர்களை அந்த ஆசாரிய ஊழியத்தில் இருந்தே தள்ளி தேவன் சாமுவேலை உயர்த்துகிறார். சாமுவேல் என்னுடைய சித்தத்தின்படி செய்வான் என்று அவன் உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். பாருங்க, அவன் ஆசாரியனா இருந்தாலும் ஓப்பனி பினகாசம் கர்த்தருக்கு சித்தமில்லாத செய்ததுனால அந்த ஆசாரிய ஊழியம் கூட அவங்களால செய்ய முடியாதபடி கர்த்தர் அவர்களை தள்ளி சாமுவேலை உயர்த்துகிறான். அவன் எனக்கு சித்தமானதை செய்வான், என்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செய்வான். அதே போலத்தான் சவுலை தள்ளி ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்துகிறார். சவுல் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்ததுனால அவனை தள்ளி தாவீதை அவரை உயர்த்துறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பாருங்க, அப்ப எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் எவன் செய்கிறானோ அவன்தான் என்னுடைய புத்திரன், என்னுடைய சகோதரன் சகோதரி, தாயுமா இருக்கிறான் என்று சொன்னபடி அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது கோரேஸ் ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோரேஸ் ஒரு பிரஜாதியானுடைய ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா அல்ல, அவர் அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருந்த பொழுதும் கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன்,
அவன் எருசலேமை எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிற கர்த்தர் நான் சொல்றாரு. அப்போ கோரேசை குறிச்சு பாருங்க, அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்வான். எருசலேம் கட்டப்பட வேண்டும், அதனுடைய தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்கிறது என்னுடைய வாஞ்சை, அதையெல்லாம் அவன் செய்வான் என்று அந்த கோரேசை குறித்து அவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிறான். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த உலக பிரகாரமான அந்த பிரபஞ்சங்களுக்கு ஏற்றபடி நடந்தால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாது. அதுதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ என்ன குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய உண்மையான சித்தம் என்ன, அவருடைய நன்மையான சித்தம் என்ன, அவருக்கு பிரியமான சித்தம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று நாம் அறிந்து நாம் அதை செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எப்படி அவர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, எப்படி என்னை பயன்படுத்துவார்னு அறிந்து கொள்ள முடியும்னா வேதத்தை நம்ம அநேகமா வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அது மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு கற்று தருவார். அல்லது தரிசனங்களின் வழியாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஆவியானவரோடு நடக்கும் பொழுது தரிசனங்கள் வழியாக ஆவியானவர் மூலமாக ஒவ்வொன்றையும் அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக தேவனிடத்துல நாம் மன்றாடி, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும், நானும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஏதாவது செய்யும்படியாக பயன்படுத்தும் என்று நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, நமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அறிந்து உம்மை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இம்மட்டும் உடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உள்ளத்திலே ஆவியானவர் நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். உள்ளத்திலே வாஞ்சையை கொடுங்க, ஆத்தும ஆதாயத்தை குறித்த பாரத்தை கொடுங்க, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசையை கொடுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை தேவரீர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நாங்கள் பயன்பட கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி தகுதிப்படுத்தி ஆண்டவரே நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல வசனங்களை கேட்கும் பொழுது இருதயங்களை ஆவியானவர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் உடைய அநாதி தீர்மானத்தினாலும் திட்டத்தினாலும் நீர் நடத்தி வருகிறீரே அப்பா. இன்னும் உடைய திட்டங்களை நாங்கள் அறியும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊழியமாய், நீர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் பிள்ளைகளை மகனை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சுய பலமோ சரீர முயற்சியோ அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்லமையை நம்பி உம்முடைய கிருபையை நம்பி நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகிமை டிவி ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா, நீர் நடத்தும்படியா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். விரோதமாய் வருகிற எல்லா சக்திகளையும் விலக்கி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். அநேகரை ஆண்டவரை உமக்கு நேராக நடத்த, அநேகருக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்மை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு கருவியாக இன்னும் அதிகமாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் உயரட்டும் சுவாமி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.